நிறைய கோவில்கள் இருக்கின்றன. காஷ்மீர் பிரதேசத்திலே சில்ப சாஸ்திரப்படி கட்டப்பட்ட கோவில்கள் இருக்கின்றன. அந்த மியூசியத்திலே ஸ்ரீநகரிலே நாச்சியார் கோவிலே கல்கருடர் என்று நாம் பார்த்திருக்கிறோம். அந்த கல்கருடர் மேலேயும் பெருமாளும் சிலாமூர்த்தி. சாதாரணமாக மரத்தில் கருடாழ்வார் இருப்பார், பஞ்சலோகமூர்த்தி பெருமாள் பார்த்துருக்குறோம். கருடர் இதில் பார்த்துருக்கோம் நாச்சியார் கோவில். அங்கே இந்த இடத்துல கருட வாகனத்தோடு சேர்ந்து ஒரு பெருமாள் அந்த ஸ்ரீநகர் மியூசியத்தில் அது நல்ல மூர்த்தியாக தான் இருக்குது. பின்ன மாறிலாம் தெரியல, படத்தை பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது. பல பெருமாள் கோயில்களும் இருக்கின்றன. காஷ்மீர் என்பது சைவத்திற்கு பிரசித்தி பெற்ற இடமாக இருந்தாலும் வைஷ்ணவும் சில கோவில்களும் அங்கே இருக்கு. அவந்தி சுவாமின், அவந்தீஸ்வரா மாதிரி ஒரு இதில் பெருமாள் கோவிலும் அங்கே தசாவதாரத்தினுடைய சிற்பங்கள்லாம் இருக்கு. அந்த மாதிரியாக சைவம் என்பது பிரதானமாக பிரசித்தியாக இருந்திருக்கிறது காஷ்மீரத்தில். மற்றபடி அம்மனுடைய வழிபாடு, பெருமாளுடைய வழிபாடும் அங்கு இருந்திருக்கிறது. நிறைய கோவில்கள், நிறைய வேத சாஸ்திரங்களுடைய பிரச்சாரம். அவர்களெல்லாம் யஜுர்வேதத்தினுடைய கடசாக்கா என்பதை சார்ந்தவர்கள் நிறைய பேர். சாமவேதத்தினுடைய கோபில என்கிற ஒரு பிரிவை சார்ந்தவர்கள். அங்கு இருக்கக்கூடிய பழைய புஸ்தகங்கள்லாம் இந்த 4-5 வருஷத்திலே சில புஸ்தகங்கள்லாம் மறுபடியும் அச்சு போட்டு பதிப்பித்திருக்கிறது. அவர்களுடைய நவக்கிரக பூஜை, ருத்ர பாராயணம் இதெல்லாம் 100 வருஷத்திற்கு முன்னாடி அச்சு போட்டது. அதை மறுபடியும் பதிப்பு. அதே போன்று லௌகாட்சி என்பதாக ஒரு முனிவர், அந்த லௌகாட்சி முனிவருடைய அறிவுரையின்படித்தான் அவர்களுடைய நாமகரணம், ஜாதகர்மா அதெல்லாம் அவர்கள் செய்கிறார்கள். அதை பற்றிய புஸ்தகமும் அச்சு போட்டப்பட்டிருக்கிறது. இப்படியாக அந்த உயர்ந்த கலாச்சார பாரம்பரியத்தை உடைய பூமி இந்த காஷ்மீர பூமி. ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர.